எனக்காக என்னுடைய தந்தை அழகான ஒரு நந்தவனம் வைத்து கொடுத்திருக்கிறார். இந்த நந்தவனத்தில் தோழிகள் நிலைத்து ஆடிப்பாடி உல்லாசம் அழைக்க வேண்டும். இது ஒருவருமே காணவில்லை. அவர்கள் எல்லாம் வருவரே. இந்த தோகை இல்லாமல் அந்த வேலனுக்கு வேலை எது இல்ல. அவர் இல்லாம வேற எதுவுமே இல்ல. அவரை நினைக்காம இருக்க முடியுமா என்ன? முடியாது. அமைதியான இடம், மகிழ்ச்சியான இடம். இந்த இடத்தை பார்க்கிறப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சிக்கு காரணம் இந்த இடம். இந்த இடத்தை வச்சுதான் பாடுறப்ப மட்டும் இருக்கும். இந்த இடத்தை வச்சுதான் நமக்கு மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? நம்ம என்னதான் குயிலா கூவினாலும் மயிலா ஆடினாலும் மக்களுடைய ஆதரவு இல்லாம நம்ம ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. அதனால உங்களுடைய ஆதரவு எல்லாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்கு எல்லாம் ஒரு கோடான கோடி நன்றி கூறுகிறேன். நன்றி 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 கிடந்த வணக்கம். எவ்வளவு அமைதியான இடம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இரண்டாவது காரணம் ஒளிமொழி வைப்பு. நமக்கு என்னதான் குரல் வளம் நல்லா இருந்தாலும்
ஒளி ஒளிமைப்பு சிறப்பா இருந்தா மட்டும்தான் மக்கள் மத்தியில நமக்கு ஒரு நல்ல பேர் எடுக்க முடியும். அதனால ஒளி ஒளிமைப்பு அருமையாக இருக்கிறது. மென்மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க வாழ்க வாழ்க, பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, நன்றி கிடந்த வணக்கம். மூன்றாவது காரணம் பக்க மேளங்கள். நன்றி. நான்காவது காரணம் நீங்க. நீங்க நல்லா பாடுறதா நாங்க ஏதோ கொஞ்சம் நல்லா வாசிக்க முடியும். இல்லாட்டி நாங்க கிளிப்புலின்னு அடிச்சு போடுவோம். ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் பாடுறேன். ஏன்னா பூவோட சேர்ந்து நானும் மனமெத்த மாதிரி உங்களோட சேர்ந்து கொஞ்சம் மணக்க பாக்குறேன். மறக்க மாட்டேன். என்னங்க கொடிமலர் மருமகன். ஏன்னா இப்ப நம்ம பாடுறோம் நடிக்கிறோம் அப்படின்னா இந்த ஊருக்கு மட்டும் தெரியும், கொஞ்சம் பக்கத்துல அப்படி தெரியும். ஆனா யூடியூப்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் உலகம் முழுக்க நம்ம பறக்கிறோம். என்னுடைய அன்பு மருமகன் யூடியூப் கொடிமலர் மென்மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, நன்றி கிடந்த வணக்கம். ஆமா, ஒரு பாட்டுல முடிகிற வரைக்கும் பாட்டாத்தான் பாட போறோம், நிறைய பாடுவோம். ஆமா, அதனால இந்த இடம் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா சொல்லவா? மண்ணும் என்ன இந்த மேடை என்னுடைய மனதிற்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த போகணும், ஆடிப்பாடி விளையாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில ஓடி வந்தாலும் இது ஒருவருமே காணவில்லை. அவங்களுக்கெல்லாம் ஒரு தூதி விடுவோமா? பாட்டுக்கு பாட்டெடுத்தே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ?
தூது அங்க போகணும் பாத்துக்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு தம்மா. வெட்டிக்கு மட்டும் குறைச்சு வச்சிரு. வெட்டிய குறைச்சிரு. நல்லா இருக்கு சாமி. நீ அவர் சொல்றத கேட்காத, பெட்டி மைக்கு குறைச்சு வச்சிரு. எனக்கு அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அன்பு தம்பியர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாக எங்களுடைய கலை குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். ஒளிவொலி மைப்பு சதீஷ்குமார் அவர்களும் ஆர்ஜே கண்ணன் அவர்களும் எனக்காக 101 அன்பளிப்படத்தை கௌரவப்படுத்தியிருக்கிறார். அன்பளிப்படத்தை கௌரவப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கு நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். நல்லா இருக்கு. ஏன்னா ஒளி ஒளிமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதனால ஒளி ஒளிமைப்புக்காக ஒரு பாடல். என்ன பாடல்? எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, கண்ணை கனையாக்கினான், முல்லை மலராக்கினான். எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா.
வாருங்கள். அங்கெல்லாம் நாங்க வர மாட்டோம். ஏன் வர மாட்டேன்? நானும் ஒரு எதுக்கு போட்டிருக்காங்க? எதுக்கு போட்டிருக்காங்க? ஆத்து பாலம், சரி, பாலத்து பொந்து, சீத்தப்பொரு, எதுக்கு? நீ காலையில போயிட்டு வரலான்னு நீ வந்து வர மறக்க மாட்டேன். டெய்லி இத வர சொன்னா நல்லாவா இருக்கான்? நான் வந்து சொல்லி கொடுப்பேன். என்ன நீ இங்க ஆத்தலையா? இல்ல விளையாட சொல்லி கொடுப்பேன். போயிட்டு வந்துட்டு உட்காந்துருக்காரா? சரி நம்ம நந்தவனம் போலாம், அப்புறமேல நாளைக்கு போலாம். சரி, எப்படி போலாம்? இன்னைக்கு உங்களுக்கு ஏத்த ஜோடி அவதே 4 பேரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். கூப்பிடலாம்லையா? கூப்பிடலாம்லையா? அடியே என்ன நீ அங்கேயே பாக்குற? இல்ல
என்னைய பார்த்து உமா இதை பாக்குறேன் முகத்தை நீங்க வித்தியாசமா இருக்கலாம். ஏன்டா நான் புதுசா வந்தாலும் ஆளுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற மூஞ்சி. அடியாப்பா மூஞ்சிக்கு தகுந்த மாதிரி இருக்கு ஆளு. நல்லா இருக்கா? இல்ல நீ உத மட்டும் அதை மட்டும் பாரு. 6-7 நாளாகத்தான் ஏ மாமா, 6-7 நாளாகத்தான் ஏ மாமா, தொட்டி தெரியுமா அடைக்குது. இது கரையன்னு குளத்துக்கு போகுது. தொட்டி தெரியுமா? ஆமா, அங்க சவால் போட்டுருப்பாங்க. இப்படி போறப்ப புளிச்சா வளர்ந்து அடிக்கு. அத கூட மூக்குல பஞ்ச வச்சுட்டு போறவங்க செண்டு போட்டிருக்க பாத்தியா? இல்ல இல்லடா பகுதி பேர் படுத்து கிடக்குறாங்க. தூங்குங்கள் தூங்குங்கள். நான் நல்லா படிச்சிருந்தா நான் எங்க வர்றேன். நீ நல்லா படுத்துக்க. நான் நல்லா படிக்கிறேன். நீ நல்லா படுத்து. நல்லா படிச்சா தானே நீ சொகுசா தூங்காயா? ஆயா ஆயா. மூக்காயா உன் பேரு? காக்காயா? இதுவரை ரொம்ப கட்டி விட்டாரு. ஏது சொக்காரு? நல்லா படிச்சா தானே. உங்களுக்கு ஒன்றும் இங்கிலீஷ் பண்றேன். 1 2 3 அடாப் டோர் போய் ஏது சொக்காரு? அரே நாளாகத்தான் ஏமாமா, அரே ஏமாமா, தான் 3 வருஷம் வச்சிருக்கிறேன். ஒன்னே வச்சாலும் எனக்கு புழு புழு தான் கிடக்க பேசாம அமிக்கிட்டு உட்காரு. என்ன கேங்க நல்லா இருக்கா? என்னைக்கு வயசுக்கு வரலையா? வயசுக்கு ஒன்றும் இல்லை. அங்க அறிமுகம் தெரியல. ஏன்னா வயசு வந்தா தெரியும். வயசு வந்து தெரிஞ்சிருப்பேன். குமரதா ஐயா போலாம் போல. ஐயா வந்தாரு, ஐயா வந்தாரு, ஐயா போலாம் போல, ஐயா வந்தாரு, ஐயா வந்தாரு, குமரதா போல, ஐயா போலாம் போல, ஐயா வந்தாரு. நல்லா படிக்கிட்டு எங்க அக்கா வயசுக்கு வந்து நான் ஒருத்தர் தாரவாத்து கொடுத்துட்டேன். எனக்கா எனக்கு அக்கா தங்கச்சி 2 கட்டி கொடுத்தாச்சு. நான் ஒரு ஆள் தருங்க. நான் கட்டியா கொடுக்கல. எனக்கு வந்து போய் கட்டி கொடுத்தாங்க. போய் விட்டு கரைச்சி எடுத்து விட்டாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு வயசுக்கு வந்து? யாருனா நான் வயசுக்கு வரலங்க. குச்சி எடுத்து கொத்து இல்ல கடப்பெடுத்து குத்து விடு. அனுங்க பேசி எடுத்து பேசி மனுஷன் பேசி வைக்கலாம். நாங்களாம் எதுக்கு வந்துருக்கிறோம்? இன்னைக்கு வாரத்துல ஒரு தடவை நந்தவனை போய் பாட சொல்லி நாங்கெல்லாம் சாவித்திரி அம்மனோட தோழி பெண்கள். ஆமா, எனக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துருப்பா பாத்தீங்களா? வந்துச்சா? ஏன்னா அது மட்டும் வந்துச்சுங்கிற என்ன மட்டும் வாடி பிடிக்கிற. உனக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. ஆமா, நீ நானே எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். ஏய் வாங்க வேகமாப்பா. அடியப்பா சிலு சிலுன்னு வர்றாங்க. சிலு சிலு என்ன காத்து இது அடி. அக்காளுக்கு நல்ல பாட்டா பாடி தூங்கட்டும். ஹாய். இப்ப மட்டும் கையை காட்டு. பாவம் பாவம். காலைல 3 மணிக்கு எந்திரிச்சு போங்க ஜானி உடத்துக்கு. வாஜலுக்கு அன்னைக்கு உங்களுக்கு குழப்பத்தை சொல்ல முடியாது. அழகா இருக்கா பாத்தியா? ரொம்ப அழகமா, ரொம்ப அழகா இருக்கல. என்னையோட அழகா இருக்காள. என்னன்னு எப்படி சொல்லிவிட்டேன்? அவங்களுக்கு ரொம்ப பொறாமையா இருக்காண்டி. ஐயா அவங்கள பார்த்தா எனக்கு சுத்தம் பிடிக்க மாட்டேன். வர வர ஆம்பளை கண்டா பிடிக்க மாட்டேன். நம்மள கூட பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ வர வர உலக்கைய வெறுக்குது. ஆமா, சோத்துல உப்பு போட்டா குனிஞ்சா ஒரு குத்து குத்துறாங்க, நிக்க வச்சு குத்துறாங்க, படுக்க வச்சு குத்துறாங்க, குத்துவாங்க சாங்க முடியாதுப்பா. எதை குத்துவாங்க? பூம குத்து மயிர குத்துனா எதை குத்துறது? விளக்க மாத்த வேணுமா? குடிஞ்சிட்டு சோத்துல உப்பு போட்டு குப்புன ஒரு குத்து. இது அப்படி அடிச்சுட்டே இருக்காவனே அடிச்சா பரவாயில்லையா? நிமிந்து குத்து, குனிஞ்சு குத்து, கும்மா குத்து, அப்படி எல்லாம் சொல்றாங்க. சரி, நீ நானும் மட்டும் வந்தா போறமா? ஐயோ
ஏன் நம்பர் 2 வந்தா போதுமா? நம்ம 2 பேர் மட்டும் வந்தா போதுமா? ஆஹா. நம்பர் 2 வந்தா பத்தாது. நம்ம 2 பேர் வந்தா பத்தாது. இந்த இடத்துக்கு தலைவி அம்மா வரணும். அம்மா வரணும். அம்மா சென்னைக்கு போற மாடு மாதிரி கத்திட்டு என்கிட்ட இவரு செனவுஜி அம்மா போறாரு. அழகா கூப்பிடுறே. இவரு செனவுஜி போறாரு தான் அம்மா அப்பா அம்மா அப்படி அம்மா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா எப்படியா கூப்பிடுவாங்க? அம்மா சிந்து மாடு மாதிரி இருக்கு. கூட்டிட்டு போய் இது அடிச்சு விட்டுரு. கூப்பிடுறேம்மா. அம்மா வராங்க. வாங்கம்மா. நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழணும். உங்களை மாதிரி ஆசீர்வாதம் பெரியவங்க ஆசீர்வாதம் தான் நல்லா இருக்கணும்ப்பா. எந்த குறையும் இல்லாம நீங்க நல்லா இருக்கணும். ஆண்டவரால இந்த காளிய முனியத்துல எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். நாடக வச்சவங்க ஓவியம் பண்ணவங்க இப்ப நம்ம இந்த மேடையில நிக்கிறோம். இந்த ஆடை ஆபரணம்லாம் யாரு விட்டு சொத்து? எல்லாம் அவங்க வீட்டு சொத்து, மக்களுடைய சொத்து. அது மட்டும் கைய காட்டு, நீ உன் வீட்டு சொத்து காலையில புடிங்கிட்டு போயிரு. மக்கள் நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். அவங்க கொடுக்கிற காசு பணத்துலதான் நாம வாழ்றோமே. அதனால அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். ஆமா, இப்படி சொல்றேனே உன்னை 10 தடவை வாழ்த்துட்டு ஏந்திட்டு இருக்காரு. இப்பதான் தலை தூக்குது. யாருக்குப்பா? அக்காளுக்கு தலை தூக்குது. அடி, இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. நாம எங்க போகணும்? நத்தவனம் போகணும். நந்தவனம் போகணும்.
ஆடி பாடி விளையாடணும். ஆமாப்பா. ஜலக்கிரத ஆட போகணும். ஆமா, நீராட போகணும். ஞாபகம் இருக்கா? இருக்கு. ஏமா எனக்கு நினைப்படுத்த போய் ஆரிய கூத்தானால காரியத்துல கண்ணா இருக்கணும். ஐயோ கடவுளே. ஆமா. குளிக்க போறது உனக்கு தெரியுமா? ஜலக்கிரதம்னா போய் மொட்டையடி போ. ஏடி இந்த ஜாக்கெட் தச்ச டெய்லர் யாருடி? அம்மா அரசு கூத்தல தச்சு விட்டாருமா. அது மேல ஏய் ஒரு தூப்பட்டாது போடு மேல. யாரு இறக்கத்தை நல்லா வைக்கிட்டு வெக்கமா இருக்குதா உனக்கு? எனக்கே வெக்கம்ல, உனக்கு எதுக்கே இருக்குது? நான் வச்ச பக்கம் பின்னாடி முக்கணும் டர்ருங்குது. நல்லா காய்ச்சல் நிறைய வாங்கிட்டேன். அவரே வேற ஒண்ணும் இல்லை, என் கம்பெனி அவரு. இல்ல ஏமா வெட்டுறதால வெட்டிட்டாருமா. அவரு கொஞ்சம் கேரு கை நடுங்க. கட்டிங் போட்டோன்னே வெட்டுவாரு, அதை வெட்டி தைச்சு விட்டாரு. நல்ல டெய்லர் இனிமே கண்ணன்ட்ட தான் சொல்லி. கண்ணா ஒரு நல்ல டெய்லர் பாரு. கண்ணை யாரு? கண்ணெல்லாம் ஆமா. டெய்லர் நான் ஏன் கேட்டேன்னா, எல்லா பெண்களோட நீ ரொம்ப அழகா இருக்க. பிடிச்ச மாதிரி நிக்கிறேன். அந்த ஆண்டவன் வந்து உனக்கு எல்லா அழகையும் உனக்கே வச்சுட்டா பாருங்க. ஆமா, எல்லாத்தையும் கொடுக்காம எனக்கு மட்டும் வச்சு. அதை மட்டும் கம்மியா வச்சாங்க. எதை மட்டும்? உனக்கு அது பெருசா அதான் பிடிக்கும். நாமெல்லாம் சேராம சேர்ந்திருக்கோம், கூடாம கூடியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் இருக்கு. விட்டுட்டு போறீங்க. என்னடி செய்யறது? ஆமா, ஒரு நாளைக்கு நீ வர, ஒரு நாளைக்கு அவ வரா, ஒரு நாளைக்கு இவ வரா. என்ன செய்யறது? ஆமா, அதனால இந்த இடத்துக்கு வந்த உடனே அப்படி ஒரு மகிழ்ச்சி, எனக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த இடம் நமக்கு பிடித்தமான இடம். ஆமாமா, நம்முடைய இடம். அதனால பேசாம இங்க இருந்துக்கலாம். ஆமா, நம்ம ஊரு தான். நாளைக்கு போற ஊருக்கு மாநகட்டு பந்தாச்சு போகுது. அதனால அதப்பா பேசிக்கிட்டே வந்துட்டோம். என்னடி இந்த மாதிரி வனத்தை நான் பார்த்ததில்ல. என்னடி சொல்ற? பறவைலாம் கண்ணா புண்ணான்னு பறக்குது. கண்ணா புண்ணான்னு பறக்குது. கஜாபிஜா அழகா பறக்குதுடி. பறவைகள் ஒண்ணு மட்டும் தனித்தனியா கச்சா கச்சான்னா பறக்காது, அழகா பறக்கும். ஒற்றுமையா பறக்கும். அப்படி போறப்பா அப்படி ஒரே ரவுண்டா போகுது. ஆமா, நான் வர்றேன்னு விட்டுட்டு முன்னாடி ஒரு ஏத்தறேன். அதனால இந்த இடம் அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கு ஒரு புனிதமான இடமாக இருக்கிறது. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு அப்படிதான் இருக்கு. சந்தோஷமா இருக்கா? உங்களுக்கு சந்தோஷமா? எனக்கு 3 நாளா சந்தோஷங்க. இந்த சந்தோஷமான இடத்துல இந்த இடம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படிமா இருக்கு? கொஞ்சம் கூட இடதலையெல்லாம் ஆடாம இருக்கு பாரு. ஆமா, இந்த இடம் வந்து இது ஆடாதுமா, அசைந்து ஆடும் தென்றலாக இருக்கு. ஒரு இல ஆடுது பாரு. உள்ள உட்கார்ந்துட்டு புழுக்கமா இருக்குது. எப்படா வந்து போடுறது? அசைந்தாடும் தென்றலே தூதிலாயோ தீனமுதான கவி பாடி தேதி சொல்லாயோ. அசைந்தாடும் தென்றலே தூதிலாயோ தீனமுதான கவி பாடி தேதி சொல்லாயோ. அசைந்தாடும் தென்றலே தூதிலாயோ.
ஏமா ஏமா ஒரு இனத்தால கூட அழுது. ஆமாமா எவ்வளவு அழகாக இருக்கிறது. 8 மணிக்கெல்லாம் காத்து வேர்க்காம வர முடியல. ஆமா கிழக்காம தள்ளுது. இப்ப ஒரு அசை கூட அசையல. ஏமா இப்ப காத்தது வேணுமா? ஐயோ வேணாண்டி. உன் காத்து விட்டுறாங்க நாய்க்கு. அந்த காத்தெல்லாம் வேணாம். இல்லம்மா காத்து வேணும்னா அப்பப்ப நான் வேணாம் தாரேன். அதெல்லாம் வேணாம். தர்றீங்க புர்றீனா. அதனால இந்த இடம் வந்து ஒரு அசைந்து ஆடும் தென்றலாக இருந்தாலும் ஒளிமொழி வைப்பு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த ஒளிமொழி வைப்பு ஒரு தேன்வாயின் தோழியாக இருக்கிறது. சொன்னதான் தேனை ஊத்துறாரு. தேனை ஊத்துறாரு. இளம் தென்றல் மழைய பார்த்தா அப்படி ஒரு தேன்பாயும் சோலையாக இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசனை தெரியுமாடி? நான் எவ்வளவு அமைதியா நிக்கிறேன். வெட்டிக்கார மாதிரி அவங்க கொடுத்தா அப்புறம் பேசுவேன். அப்புறம் மழைங்கிற மலையே நீ சிலை பார்க்க மூடாங்க. ஆமாடி எனக்கு ஒரு ஆசனை தெரியுமா? நான் பாடுவேன், நீங்க 2 பேரும் ஆடணும். அதெல்லாம் முடியாது. ஏன்டி? ஏன் எங்களுக்கு கூட எழுதியா கொடுத்துருக்குது? ஏன் என்னாச்சு? நீங்கள் தான் ஆடணும். ஏன்? நான்லாம் ஆட மாட்டேன் சொல்லிட்டாரு. என்ன எங்க அப்பா என்ன அடிப்பாரு. ஏன் நான் காரணம் எங்க அம்மா போட்டு நீ அவுத்துட்டா யாருக்குமே பயப்படுறது இல்ல. 2 பேரும் யாருக்காவது பயப்படுறீங்களா? யாருக்குமே பயப்படுறது இல்ல. எங்க அப்பாவை கண்டு அப்படி ஓடுவேன். ஐயா எப்படி கண்டுகிட்டே ஓடுவான். யாராவது பாக்குறப்ப கண்டுகிட்டா ஓடுவீங்க, காணாட்டி பேசுவீங்க. ஐயம்மா நாங்களும் மரியாதை கொடுப்போமா? எங்கடி கொடுக்குறீங்க? அதெல்லாம் ஒரு காலத்துல கொடுத்தீங்க, இப்ப எல்லாம் எங்க கொடுக்குறீங்க? இப்ப எல்லாம் மூக்கத்த காலம் மாதிரி அலையுது. ஆமா, அதனால 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஆட போறீங்க. நாங்க நீங்க பாட போறீங்க. ஆமா நீங்க தம்பி நாங்க பாட, நீங்க யாரு 3 பேர் ஆடுங்க. எப்படி இது நல்லா இருக்குதா? அப்புறம் பாறையில ஒரு யோசனை சொன்னா சொல்லு. நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். கோபால் ஆட விட்டாங்க. நல்ல சம்பளம் தர மனுஷன். உங்களுக்கு 10 பைசா சம்பளம் கிடையாது. காலையில பாத்தீங்களா? நான் 10 பைசால இப்ப செல்லாது. இன்னைக்கு சம்பளம் நான் தான் கொடுக்க போறேன். இல்லீங்களா? ஆமா. அப்பனா எனக்கு சரிமா, எனக்கு 2 நாள் சேர்த்து வரும். 150 ரூபாய் கொடுத்தா போதும். 7 நாளைக்கு வருவா. அது மட்டும் போதுமா? மயிலாடும் பாறையில நாங்க
சரி, ரெண்டு பேத்தையும் ஆடத்தானே என்ன சொன்னேன். ஆடுங்கம்மா. நீங்க ரெண்டு பேரும் நாடகம் பார்க்கறதுக்கு வந்தீங்களா? இல்லம்மா வெட்டிக்கார சொன்னாரு நான் பாரு 3 பேரும் ஆடுங்க. ஏண்டி? அவர்தான் ஆட போறேன். இந்தம்மா நான் சொல்லுவேன். நான் தான் ஆட சொன்னேன் போதா. இவருதான் காரணம் வெட்டிக்காரன் தான் ரொம்ப கட்டி விட்டாரு. ஆமா இனிமேல் இவங்கெல்லாம் போடக்கூடாது நம்ம. ஐயா இந்த பெட்டி மிருதுக்குமே நமக்கு வேண்டாம். வேணாம் தொழில் இல்லாம வேற உட்காந்து போட்டுருக்கோம். ஆமா. காரைக்குடியில கூட நான் போடுவேன். இளரசி ஓவியம் மச்சான், எனக்கு வாச்ச சித்திரமே, சித்திரத்தை நம்பியுள்ள நாம முத்திரைய பதிச்சோமடி. இளரசி ஓவியம் மச்சான், நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்னடி? இல்ல ஆட்டம் நல்லா இருக்கு. என்ன நல்லா இருந்துச்சு? நான் உரிமை உதயம் பெட்டிக்காரன் அடிக்க வர்றேன். யாரு 2 குதிரையில வராங்க பாரு. இங்க வார அங்கிருந்து வராங்க. ஏமா 2 பேரும் வராங்க. 2 குதிரைடி. ஆமா 2 குதிரை வருது. முன்னாடி ஒரு பின்னாடி வராங்க. நம்ம இடத்துக்கு தான் வர மாதிரி தெரியுது. ஆமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நம்ம இடத்துக்கு தான் வர மாதிரி தெரியுது. இருந்தாலும் 2 குதிரை வருதா? ஆமா. 2 குதிரையில முன்னாடி வர்ற குதிரை அழகா இருக்குடி. யார் உங்களுக்கு? குதிரையை விட குதிரை மேல வரவரு. குதிரை மேல வரது ரொம்ப அழகா இருக்கு. என்ன அழகு பாருங்களேன். பின்னாடி வர்ற குதிரை அழகா இருக்கு. அம்மாட்ட சொல்லு. ஏய் போடி அங்கிட்டு. எப்ப பார்த்தாலும் பின்னுக்கே போய்கிட்டு ஏமா முன்னுக்கு வரத பாருங்கடி. முன்ன மட்டுமா வருது. முன்னாடி வர்ற குதிரையை விட குதிரையில உட்கார்ந்தா அழகா இருக்கு. அழகா இருக்காரு. உங்களுக்கு அவரு அழகு. சரி. இவளுக்கு பின்னாடி வரவர். பின்னாடி வரவர் அழகா இருக்காரு. அவர் ரொம்ப அழகா தான் இருப்பார். உங்களுக்கு அவர் எப்படி இருக்காரு தெரியுமா? சீமத்தோர மாதிரி இருக்காருடி. அப்பா ஜமீன்தார் மாதிரி இருக்காரு. அப்பா அடியே அவரை நல்லா பாரு. பார்த்தே ஒண்ணு இருட்டுக்குள்ள ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. இல்லடி அவரை பாக்குறப்ப ஒரு சாயலுக்கு எப்படி இருக்காரு? இருட்டுக்குள்ளே போய் பழகாச்சு. சிவாஜி கணேசன் மாதிரி இருக்காருடி. எம்மா சிவாஜி கணேசனா? ஏன் செத்து போயிட்டாரா? இல்ல அவர் இப்படி பார்க்க வந்தா போயிட்டார். இல்லம்மா இல்லடி உங்க கண்ணுக்கு அப்படி தெரியுது. அவர் சாயல்ல அப்படி இருப்பாரு. ஏன் ஜாயில அப்படி தெரியல. இன்னொரு நல்லா பாரு. செம்மணி கணேசன் மாதிரி இருக்கிறாரு. இல்லடி ரெண்டும் ஒண்ணுதான். விஜயகாந்த் மாதிரி இருக்காரு. கண்ணங்கரையா இவன் என்னடி இப்படி சொல்லி போட்டால? கருப்புன்னு சொல்லி போட்டாலடி. இவளுக்கு என்ன மாதிரி? இவளுக்கு என்னடி தெரியும் கருப்பு பத்தி? கருப்பு தான் இன்னைக்கு கண்ணாடி.
கருப்புத்தான் எனக்கு பிடிச்ச கலர். ஏய் கவரு இங்க பாரு, அவரு அந்த முன்னாடி வர குதிரையில அவர் எப்படி வர்றாரு தெரியுமா? எப்படி மாறாரு? அட அட அட, என்ன கம்பீரமா வர்றாரு பாருங்க. சப்பா. சப்பா. உங்களுக்கு தான் எனக்கு குதிரை சத்தம் தான் கேக்குது. அவரு குதிரை தலை தான் தெரியும். எப்படி வர்றாரு தெரியுமா? எப்படி மாறாரு? அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தேன் மீறிதானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. சொல்லிருக்காரு. அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தேன் மீறிதானம்மா அம்மம்மா ஏதேதோ அம்மா சாமி, இந்த மாதிரி யாரும் வந்து குதிரையை பத்தி போடுறதே இல்லாம. ஏமா எனக்கு பயமா இருக்கு பக்கத்துல வர வர. என்னடி சொல்ற? அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போகல வாரி அம்மா, நீ போகல வாரி அம்மா, எனக்கு போங்கம்மா. என்னம்மா என்னடி போடி என்கிட்ட? போங்கம்மா. ஏமா பக்கத்துல குதிரை வருது, சரிடி. 2 பேரும் வராங்க. ஆமா. நம்ம 3 பெண்கள் இருடி. நம்ம இடத்துக்கு தான் வர்றாங்க. நம்ம இடத்துக்கு தான் வராங்க. ஆமா, நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? என்ன சொன்னீங்க? ஜரக்குறது ஆட போகணும், ஆ. பட்டாடை எடுத்துட்டு வர சொன்னேனே, ஆமா. எடுத்துட்டு வந்தீங்களா? இல்ல. ஏண்டி? ஐயோ பயமா அந்த வர்ற அவசரத்துல யாவும் இல்லாம வச்சுட்டு என்ன யாவுகள்ல? இவங்க ஒரு யோசனை சொன்னாங்க. என்ன யோசனை? நீங்க வேணா நீராடுங்க, ஆ. நீராடிட்டு என் பாவாடை சட்டையை போட்டு ஏய், ஒரு பட்டாரி சரி, உன் பாட சட்டை எனக்கு கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவ? நான் புறசையில தெரிஞ்சு விட்டு போட்டேன். ஐயையோ.
ஆம்பளை வந்து மரத்து மேல ஏறிக்கிறேன். சரி சரி இங்க இருந்து நேரா பாக்கணுமே ஏய், இந்த 2 குதிரை வர்றத பார்த்தா இங்கதான் வருவாங்க போல தெரியுது. எனக்கு அதான் யோசனை. அதனால நம்ம 3 பேரும் சேர்ந்து போய் நீராட போயிருவோம். ஏம்மா இப்ப போச்சுன்னா அப்ப பயந்துருவா. ஏன்னா அந்த குதிரை மேல வர்றவரை பார்த்தா அவ்வளவு கோபமா வர மாதிரி இருக்குடி. ஏம்மா முகம்தான் அப்படி இருக்கு. கோவம்தான். தங்க ஆனா குணத்துல தங்க குணம்டி. தங்கத்தின் தங்கமே தனி தங்கமே தங்கத்தின் தங்கமே எங்க தங்கம். சொக்க தங்கடி. நான் பிடிச்சா மட்டும் பெட்டிக்காரன் குடிக்க மாட்டேன். தங்கத்தின் தங்கம்டா. ஏனாண்டி அதனால நம்ம ஜலக்கிரத ஆட போறோம். இருந்தாலும் இந்த இடத்துக்கு ஆமாமா யாரேனும் ஏமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏண்டி? ஏன்னு கேளு. நம்மளோட தங்களோட தந்தை இந்த வனத்துக்கு வேட்டைக்கு வந்தாராம். வேட்டைக்கு வந்தாரா? வந்த உடனே ஒரு ஆண் சிங்கத்தை குறி வைத்தாராம். சரி. அந்த சிங்கமானது குறுக்கி தப்பி ஓடி விட்டதாம். சரி. யாராச்சும் அந்த இனத்தவர்கள் வந்தால் அதை அடிக்கலாம்னு இந்த சிங்கம் அந்த காட்டுக்குள்ளேயே அலையுதான். இங்கேயே அலையுதா? இந்த வனத்துக்குள்ளேயே அலையுது. அப்ப என்ன விட்டு நீங்க போயிட்டீங்கன்னா ஐயோ சிங்கம் அப்படிலாம் நம்ம பார்க்க கூடாதுரி. சிங்கத்தை பார்த்து நம்ம பயப்படுறதா என்ன? நம்ம அப்பா அப்படியே வளர்த்திருக்காரு. சிங்க பெண்ணா வளர்த்திருக்காரு. சிங்கத்தை புடிச்சு நம்ம அசிங்கப்படுத்த கூடாது. யார் மக? அப்பா சின்னக்கார கவுண்டர் மக. இளவரசி. ஆமா அதனால நம்ம போய் ஜலக்கிரத ஆடிட்டு சீக்கிரமா வந்துருவோம். சரியா? போலாமே. வாங்க போலாம். போலாமா? ஏமா போலாமாட்டே நிக்கிறீங்க? எனக்கு ரொம்ப அவசரம் போயிட்டாரு. இதை எப்படா அவுத்து போடுன்னு பேசுறேன். சரி நம்ம அரண்மனைக்கு போய் நம்ம 3 பேருமே சேர்ந்து ஜலக்கிரத ஆடிட்டு வந்துருவோம். சரியா? போயிட்டு வரலாமா? வரலாமா? இது பெரியாயி என்னடா தாறு பாயிட்டம் தூக்க முடியல.